ரிவர்ஸ் கேட் ஃபிஷிங் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. பேர கேட்டா என்னது இது அப்படின்லாம் நீங்க யோசிக்காதீங்க. இது ஒரு புது டேட்டிங் டெக்னிக் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த டேட்டிங் இல்லனா மேட்ச் ஃபிக்சிங் இதெல்லாமே வந்துட்டு நம்மளோட காலகாலமா நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயமாக இருக்குது. முக்கியமா இப்போ வந்து திருமணத்துக்காக, இல்ல டேட்டிங்காக, இல்ல பொதுவாவே ஒரு சோசியல் மீடியாவே எடுத்துக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பெஸ்ட் பிக்சர அப்லோட் பண்ணுவோம். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பெஸ்ட் ரெஸ்டாரண்ட்ல வந்து இல்ல நம்ம காசு நெறைய இருக்கும்பொழுது ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்டோம்னா, நல்ல சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு அத அப்படியே ஃபோட்டோ எடுத்து வந்து நம்ம அத வந்து அப்லோட் பண்ணுவோம். நல்ல பாசிட்டிவான நான் ஒரு பெர்சன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்துக்கு நம்ம காட்டிப்போம். பட் இன் பெர்சன் இன் ஜெனரல் நம்ம வந்து நெறைய ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கலாம். கிழிஞ்சு போன சட்டை கூட போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருந்திருக்கலாம். இல்ல மேக்கப்லாம் ஃபுல் மேக்கப்லலாம் ஃபோட்டோ இல்லாம வீட்ல இருக்கும்போதெல்லாம் அதெல்லாம் இல்லாம தான் வந்து இருந்திருப்போம். ஃபில்டர்லாம் போடாம தானே நம்மளுடைய ரா வெர்ஷன், ரியல் வெர்ஷன் எல்லாமே இருக்கும். பட் சோசியல் மீடியா வெர்ஷன், ரியல் வெர்ஷன் அப்படின்னு எடுத்து பார்க்கும் பொழுது, யாருடா இந்த பிள்ளை அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துட்டு ஆப்வியஸ்லி பையனோ, பொண்ணோ எல்லாருமே பண்ற ஒரு விஷயமாக தான் இருக்கு. ஆனா, இப்போ அது அப்படியே ரிவர்ஸ் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. அதுதான் இந்த ரிவர்ஸ் கேட் ஃபிஷிங் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ரிவர்ஸ் கேட் ஃபிஷிங்க்கு ஃபர்ஸ்ட் ஆப்போசிட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ட்ரெடிஷனல் கேட் ஃபிஷிங் விச் இஸ் இப்போ நீங்க சோசியல் மீடியாலயோ, இல்ல டேட்டிங் சைட்லயோ, இல்ல மேட்ச் ஃபிக்சிங் சைட்லயோ போனீங்க அப்படின்னா, the perfect picture, the perfect explanation about the bride or the groom அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இந்த பையன் இதை பண்றான், அதை பண்றான், இது இருக்கு, அது இருக்கு, இப்படி அப்படி அப்படின்ற மாதிரி தான் வந்து வெளி தோற்றத்தை வந்து காட்டிப்பாங்க ஆப்வியஸ்லி. இன்ஃபேக்ட் அந்த டேட்டிங் ஸ்டேஜ்லயுமே அவங்களை பத்தின ஒரு பாசிட்டிவான விஷயம் நான் இது அது அது இது 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 இதெல்லாம் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கும் இந்த ட்ரெடிஷனல் கேட் ஃபிஷிங் அப்படின்றது. வேறஸ் இந்த ரிவர்ஸ் கேட் ஃபிஷிங்ல என்ன ஆகுதான், ரா வெர்ஷன் ஆஃப் அவங்கள வந்துட்டு இப்ப காட்ட ஆரம்பிச்சிட்டாங்களாம் எல்லாரும். இதுதான் என்கிட்ட சரி, இதுதான் என்கிட்ட தப்பு, என் போட்டோ இப்படிதான் இருக்கும் ராவா, நான் மேக்கப் போடலன்னா அப்படிதான் இருப்பேன், இதுதான் இப்ப நானு, இது நான் தேவையில்லாம வந்து பாலிஷ் பண்ணி ஃபில்டர் போட்டு உங்களுக்கு நான் காட்ட போறது கிடையாது, என்னுடைய ரியல் வெர்ஷனை பாத்துக்கோங்க, இதை பார்த்து நீங்க டேட் பண்றீங்களா இல்ல கல்யாணம் பண்றீங்களா ஓகே அப்படின்ற மாதிரி இந்த ரிவர்ஸ் கேட் ஃபிஷிங் அப்படின்ற டேட்டிங் ஆப்ஷன் அப்படின்றது இப்போ ரொம்ப ட்ரெண்டா மாறிட்டு வந்துட்டு இருக்கு. ஏன் இந்த ட்ரெண்ட் அப்படின்னு பார்த்தா அஃப்கோர்ஸ் ரியல் கனெக்ஷன் வேணும் அப்படின்னு இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் ஆசைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏமாத்துனது போதும், ஏமாந்ததும் போதும், நான் வந்து இனிமே ஏமாத்த போறது கிடையாது. ஏமாத்துறதுன்றா வந்து ரொம்ப பெரிய லெவல் ஏமாத்துறது கிடையாது, இந்த ஃபில்டர் போடுறதுன்றது ஏமாத்துறது கிடையாது. ஸ்டில் நான் ராவா இருந்துக்கிறேனே, இதான்டா என் ஃபேஸ், இதுதான் என் பாடி, இதான் என் ஹேர், இதுதான் என் டைப், கேரக்டர் வைஸுமேவும் வந்து நான் இப்படிதான் இதுதான் அப்படின்றத வந்து காட்டிடலாமே. அவங்களுக்கு பிடிச்சா இருக்கட்டும், பிடிக்கலன்னா போட்டும். இல்ல நம்ம கிட்ட ஏதாவது குறை நிறைகள் இருந்துட்டா சொல்லட்டும். அதுதானே ஒரு வாழ்க்கை, அதுதானே ஒரு காதல், இதெல்லாமே வந்து அமையும் அப்படின்றத வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலதான் இந்த ரிவர்ஸ் கேட் ஃபிஷிங் அப்படின்றதெல்லாம் வந்து ட்ரெண்ட் ஆயிட்டும் வந்துட்டு இருக்கு. ரெண்டாவது என்ன காரணம் இது ட்ரெண்ட் ஆகுறதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் தான். ஏன்னா இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ன்றது என்னது, உள்ளபடி இருக்கிறது, இருக்கிறத இருக்கிறபடி பாக்குறது தான். தேவையில்லாம வந்து ஆடம்பரமா இருக்கிறதுக்கு பதிலா இந்த ஒரு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ஃபர்ஸ்ட் மீட்ல இருந்தே அந்த பர்சனுக்குள்ள வந்து வர ஆரம்பிச்சிரும். இதுவும் ஒரு இன்டெலிஜென்ஸ் உடைய, அதாவது எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் உடைய ஒரு வெளிப்பாடு, இப்படி எப்படினாலும் நம்ம எடுத்துக்கலாம். சோ இதனால கூட இது வந்து ட்ரெண்ட் ஆகுது. நம்பர் 3, பிரஷரை வந்து அவாய்ட் பண்றதுக்காக. தேவையற்ற பிரஷர் வந்து இந்த உலகத்துல இருக்கு. நான் வந்து பர்ஃபெக்ட்டா இருக்கணும், பர்ஃபெக்ட் சைஸ், பர்ஃபெக்ட் அப்பியரன்ஸ்லாம் வந்து தேவையே இல்ல. அந்த பிரஷர்லாம் எங்களுக்கு ரொம்ப நிறைய இருக்கு. நான் நானாவே இருந்துக்கிறேன். அது உங்களுக்கு ஓகேவா அப்படின்றதுக்காக இது வந்து மாறுது. அண்ட் ஆல்சோ கடைசியா ஃபைண்டிங் a ரியல் கனெக்ஷன். அந்த ரியல் கனெக்ஷன்றது வந்து இப்ப கிடைக்க மாட்டேங்குது. எதனால வந்து இந்த பிரிவு அதெல்லாமே சில இடங்கள்ல நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இனிஷியலா அவங்களுடைய பெஸ்ட் வெர்ஷனை காட்டியிருப்பாங்க. திருமணத்துக்கு அப்புறமா கொஞ்சம் நாளோ இல்ல கொஞ்சம் ஆண்டுகளோ ஆனதுக்கு அப்புறமா அந்த உண்மையான வெர்ஷன் அதெல்லாம் வெளியில தெரிய வரும் பொழுது, நான் பார்த்த ஆள் இது இல்லையே அப்படின்ற ஒரு தருணத்துல தானே எல்லாமே மாறுது. இன்ஃபேக்ட் நிறைய இடங்கள்ல வந்து இந்த மேக்கப் அப்படின்ற விஷயத்த கூட வந்து நிறைய ஃபன்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. கல்யாணத்தப்போ இப்படி இருந்தாங்க, இப்போ வந்து இப்படி இருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாம? நான் வந்து இப்படிதான்டா இருப்பேன், இதனால எனக்கு ரியலா நீங்க கனெக்ட் ஆகுறியா, ஆகலையா, டாடா பை பாய் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்து இப்போ யங்ஸ்டர்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலதான் இந்த ரிவர்ஸ் கேட் ஃபிஷிங் அப்படின்றது இப்போ ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கக்கூடிய தருணத்துல இதை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் இருந்தா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.